வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலிருந்து மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் போன குருகுலம் நிகழ்ச்சியிலே கல ஒழுங்கமைப்பு கொண்ட அங்கிகளை தொழில்நுட்பத்துக்காக பயன்படுத்துவெனும் தலைப்பினூடாக கலங்கள், அங்கிகளின் கலங்கள், கலங்களின் கட்டமைப்பு, கலப்புண்ணங்கள் தொடர்பாக பார்த்தோம். அந்த வகையிலே முதலாவதாக கரு, இலைமணி, பச்சொருமணி ஆகிய கலப்புண்ணங்கள் பார்த்தோம். பச்சொருமணி தாவரக்கலத்தில் மட்டும் காணப்படும் ஒளித்தொகுப்பை மேற்கொள்வதாக அமைகின்றது. அதேபோல் இலைமணி, இலையுறு பிரிவு இலைமணி கலச்சுவாசத்துக்கு வலுவீடாக அமையும் என்று பார்த்தோம். அடுத்த கருவானது அங்கிகளின் கட்டமைப்புகளை, அதாவது கலத்தில் நடைபெறுகின்ற அனைத்து அனுசவ செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்துவதாகவும், பாரம்பரிய தகவல்களை சேமித்து வைத்திருந்து அடுத்த தலைமுறையை கடத்துவதாகவும் அமையும். அதன் தொடர்ச்சியாக இன்று நாங்கள் களத்திலே காணப்படக்கூடிய அடுத்த கல கட்டமைப்பாக அகமுதலுறு சிறுவலை பற்றி நாங்கள் ஆராயலாம். அகமுதலுறு சிறுவலை குழிய உருவனில் காணப்படும். தாவரங்களம் அல்ல விலங்குகளம் எடுத்தோம்னு சொன்னால், தாவரக்களத்தை எடுத்தோம்னு சொன்னால் வெளிப்புறமாக கலச்சுவர் காணப்படும். கலச்சுவருக்குள்ளே கலமென்சவு காணப்படும். கலமென்சவுக்குள்ளே குழியவுரு காணப்படும். இந்த குழியவருடைய கலப்புண்ணங்கள் அமிழ்ந்து காணப்படும். அந்த வகையிலே அகமுதலுறு சிறுவலை குழியவருவிலும் தட்டையான் காணப்படும். அதே போல் கருவுடன் இணைந்ததாகவும் இந்த அகமுதலுறு சிறுவலைகள் காணப்படலாம். அவை குழியவருவில் காணப்படும் தட்டையுருவான அல்லது குழாயுருவான மென்சவு பைகளாலான கலத்தக மென்சவு தொகுதியே அகமுதலுறு சிறுவலை ஆகும். அகமுதலுறு சிறுவலை கலத்தினுள் கருவின் புறமென்சவுடன் இணைந்து காணப்படும் சிக்கலான வலையமைப்பாகும். இது சில வகையான நொதியங்களையும் ஸ்ட்ரோய்ட்டுகளையும் கொலஸ்ட்ராலையும் தொகுக்கும். மாணவர்களே, அகமுதலுறு சிறுவலை என்பது பொதுவாக குழியவருனில் காணப்படலாம் அல்லது கருக்களுடன் இணைந்ததாக காணப்படலாம். இந்த அகமுதலுறு சிறுவலை நாங்கள் மேலும் 2 வகையாக பிரிக்கின்றோம். ஒன்று அழுத்தமான அகமுதலுறு சிறுவலை, அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை 2 வகையாக நாங்கள் பிரித்து கொள்ளலாம். அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை, அழுத்தமற்ற ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஆகவே அழுத்தமானது அழுத்தமற்றது என்பது, அதாவது அந்த அகமுதலுறு சிறுவலுடன் ரைபோசோம்கள் இணைந்து காணப்படுமாக இருந்தால் அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை எனவும், ரைபோசோம்கள் காணப்படாத விடத்து அவை அழுத்தமான அகமுதலுறு சிறுவலை எனவும் அழைக்கப்படும். இந்த அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலையின் தொழிலாக புரதங்களை கலத்தினுள் பொருத்தமான இடங்களுக்கு கடத்தும் தொழிலை புரிகின்றது. காரணம், இங்கு ரைபோசோம் காணப்படும். ரைபோசோம்கள் புரதத்தை தொகுக்கும். நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அந்த தொகுக்கப்பட்ட புரதங்களை அடுத்த கடத்தும் தொழிலை புரிவது இந்த அகமுதலுறு சிறுவலை, அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலையின் தொழிலாக அமைகின்றது. அதேபோல் அழுத்தமான அகமுதலுறு சிறுவலை லிப்பிட்டுகள், ஸ்டீராய்டுகள் என்பவற்றை உற்பத்தி செய்து கடத்துகின்றன. அவை அகமுதலுறு சிறுவலை தாவரக்கலங்களிலும் விலங்குக்கலங்களிலும் பொதுவானதாக காணப்படும். இவை குழியவருடன் அல்லது கருவுடன் இணைந்ததாக காணப்படலாம். 2 வகையில் காணப்படும்: அழுத்தமான அகமுதலுறு சிறுவலை, அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை. அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை என்பது ரைபோசோம்களை கொண்டிருக்கும். அழுத்தமானது என்பது ரைபோசோம்கள் அற்றதாக இருக்கும். இப்போது நாங்கள் அகமுதலுறு சிறுவலையின் படத்தை பார்க்கலாம். இங்கு அகமுதலுறு சிறுவலையின் படம் உங்களுக்கு காட்டப்பட்ட இலத்திர நுணுக்காட்டினூடாக அவதானிக்கப்பட்ட படம் இங்கே காட்டப்பட்டுள்ளது. அந்த தட்டையான குழாயுருவான ஒரு அமைப்பாக இந்த அகமுதலுறு சிறுவலை காணப்படும். ஒரு அகமுதலுறு சிறுவலை எந்த ஒரு ரைபோசோம்களும் அற்றதாக காணப்படுது. அதனால் நாங்கள் அழுத்தமான அகமுதலுறு சிறுவலை என சொல்லலாம். அதே போல் கருவுடன் இணைந்ததாக காணப்படுகின்ற அகமுதலுறு சிறுவலைகள் ரைபோசோம் அணுக்களை கொண்டதாக காணப்படும். இந்த ரைபோசோம் அணுக்கள் கொண்டதாக காணப்படும் புரத தொகுப்பு நடக்கும். புரத தொகுப்புக்கான அடுத்த கலங்களுக்கிடையே கடத்துவதன் தொழிலாக அமைகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க உள்ள கலப்புண்ணங்கமாவது ரைபோசோம். இந்த ரைபோசோம் இவை யூக்கரியோட்டா கலங்களிலும் புரோகரியோட்டா கலங்களிலும் காணப்படுகின்ற ஒரு கல கட்டமைப்பாக இந்த ரைபோசோம் விளங்குகின்றது. யூக்கரியோட்டா கலங்களில் காணப்படுகின்ற ரைபோசோம்களை நாங்கள் 80S வகைக்குரியதென கூறியிருந்தேன். அதே போல் புரோகரியோட்டா கலங்களில் காணப்படுகின்ற ரைபோசோம்கள் நாங்கள் 70S வகைக்குரிய ரைபோசோம்கள் என கூறியிருந்தேன். அவை புரோகரியோட்டாங்கிகளுக்கும், அதாவது முன்கருவன் கலங்களுக்கும் கருவன் கலங்களுக்கும் இடையே காணப்படுகின்ற ஒரு கலப்புண்ணங்கமாக நாங்கள் ரைபோசோமை குறிப்பிடலாம். களத்திலே காணப்படுகின்ற மிகச்சிறிய கலப்புண்ணங்கமாகவும் இந்த ரைபோசோம் விளங்குகின்றது. அவை மிகவும் சிறிய மணி போன்ற மென்சவற்ற புண்ணங்கங்களாகும்.
இவற்றிலேயே புரத தொகுப்பு செயல்முறை நடைபெறுகின்ற அங்கிகளுக்கு தேவையான புரதத்தை தொகுக்கின்ற செயற்பாடு நடைபெறுகின்ற ஒரு கலப்புண்ணங்கமாக இந்த ரைபோசோம் விளங்குகின்றது. கலத்தினுள் பல ரைபோசோம்கள் காணப்படும். இவை 2 உபகலங்களை கொண்டவை. இவற்றில் ஒன்று பெரிய உபகலகாவுடன் மற்றது சிறிய உபகலகாகும். கலங்களின் குழிய உருளில் சுயாதீனமாகவும் அழுத்தமற்ற அகமுதல்ச்செறிவுடன் இணைந்தும் காணப்படும். இவை அகமுதல்ச்செறிவுடன் இணைந்த நிலையில் அல்லது குழிய உருவில் சுயாதீனமாக காணப்படும். நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், இந்த பொதுவாக கலப்புண்ணங்கள் குழிய உருவில் பொதுவாக காணப்படும். ரைபோசோமும் குழிய உருவில் சுயாதீனமாக காணப்படும். சில வேளைகளில் அகமுதலுருச்சிறுவலுடன் இணைந்து காணப்படும். அந்த அகமுதலுச்சிறுவல் இணைந்து காணப்படும் பொழுது அகமுதலுச்சிறுவானது அழுத்தமற்ற அகமுதலுச்சிறுவல் என அழைக்கப்படும் என நாங்கள் முன்கூட்டியே பார்த்திருந்தோம். ஆகவே இங்கே படத்திலே பார்க்கிறது போல இங்கே ரைபோசோமானது 2 உபஅலகுகளை கொண்டுள்ளது. ஒன்று மேலே பெரிய உபஅலகாகவும் கீழே சிறிய உபஅலகாகவும் காணப்படுகின்றது. இங்கே புரத தொகுப்புக்கு தேவையான tRNA, mRNA போன்றவை காணப்படும். புரத தொகுப்பு பிரதானமாக நடைபெறுகின்ற இடமாக இந்த ரைபோசோம் விளங்குகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க உள்ளது கோல்கி உடல். கொள்கை உடல் அல்லது கொள்கை பாடிஸ்ன்னு சொல்லும், இல்லை கொள்கை சிக்கல்கள் என அழைக்க வரும். ஒரு பாய் போன்ற கட்டமைப்பு, சாக்கு பாய் போன்ற ஒரு கட்டமைப்பாக நாங்கள் இந்த கொள்கை உடலை நாங்கள் தெரிவிக்கலாம். இலத்திர நுணுக்காட்டின படம் காணப்படுகிறது. புடகங்களையும் மடிந்த மென்சவுகளையும் கொண்ட அகமுதலர் சிறுவலையிலிருந்து உருவாகின்ற அமைப்பாகும். ஆகவே இந்த கொள்கை உடலானது அகமுதலர் சிறுவலையிலிருந்து தோற்றுவிக்கப்படுகின்ற ஒரு அமைப்பாக விளங்குகின்றது இந்த கொள்கை உடல். கலங்களின் செயற்பாடுகளுக்கு தேவையான புரதம், ஓமோன், நொதியம் போன்ற சுரப்புகளை சுரந்து குழிய உருவில் விடுவிக்கின்றன. ஆகவே கலங்கண்ட செயற்பாடுகளுக்கு தேவையான புரதங்கள், ஓமோன் மற்றும் நொதியங்கள் போன்ற சுரப்புகளை சுரந்து அவை சுரத்தல் என்றது இங்கே மிகவும் முக்கியமான தொழிலாக அமைகின்ற. சுரந்து குழிய உருவில் விடுகின்றன. சுரத்தலுக்கு மேலதிகமாக கலத்தக கடத்தும் தொகுதியாகவும் கொள்கையுடல் தொழிற்பட. அவை இங்கு கலத்தகங்களுடைய பதார்த்தங்களை கடத்தும் தொழிலாகவும் இந்த கொள்கையுடல் விளங்குகின்றது. இவை கலப்பதார்த்தங்களை தொகுப்பதுடன் புடகங்களில் அவற்றை தற்காலிகமாக சேமித்து வைக்கின்றாகவே எங்களோட சமீபாட்டு தொழிலை இறப்பை எவ்வாறு தற்காலிகமாக உண்மையை சேமித்து வைத்துக்கொள்ளதோ அதே போன்ற அமைப்பாக கலங்களிலே இந்த உணவை தற்காலிகமாக சேமிக்கின்ற அமைப்பாகவும் இந்த கொள்கை உடல் விளங்குகின்றது. இங்கு கொள்கை உடலில் இலத்திர நுணுக்காட்டினான படம் இங்கே தரப்பட்டுள்ளது. ஒரு பாய் போன்ற ஒரு அடுக்குகளாக காணப்படுகின்றன. அவற்றின் வெளிச்சுரமாக வட்டவட்டமாக புடகங்கள் காணப்படும், அதாவது சிறப்பு புடகங்கள் காணப்படுகின்றது. அவை ஒரு பொதுமைப்பாடான ஒரு கொள்கை உடலின் அமைப்பு காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் மாணவர்களே அடுத்ததாக பார்க்க உள்ள கலப்புண்ணங்கமாக பிரதான கலப்புண்ணங்கமாக முதலுரு மென்சவு விளங்குகின்றது. முதலுரு மென்சவென நாங்கள் கூறலாம் அல்லது கலமென்சவென கூறலாம். ஆகவே நாங்கள் கூறவனது தாவரக்களம் அடுத்தமாக இருந்தால் தாவரக்களத்தின் வெளிப்புறமாக கலச்சுவர் காணப்படும். கலச்சுவரின் உள்ளே காணப்படுகின்ற அமைப்பாக கலமென்சவ் காணும். பொதுவாக நாங்கள் இப்போ ஒரு கேக் ரே எடுப்பமாக இருந்தால் கேக் ரே வந்து அந்த அலுமினியத்தினாலான கேக் ரே வந்து தாவர சுவருக்கு ஒப்பாக நாங்கள் கூறுவோம். அதற்குள்ளே நாங்கள் என்ன செய்வோம் என்கின்றால் ஒரு பொலித்தீன் மாதிரியான ஒரு அமைப்பை சூழ வைப்போம். அந்த பொலித்தீன் மாதிரியான ஒரு அமைப்பை நாங்கள் முதலுரு மென்சவாக எடுத்து அங்கே காணப்படுகின்ற கேக், அதனுடைய ஊற்றப்படுகின்ற கேக் மாக்கலவைகள் வந்து அது முதலுரு மென்சாவாக நாங்கள் கூறுவோம். அந்த மாக்கலவையிலே காணப்படுகின்ற ஒவ்வொரு கூறுகளும் ப்ளம்ஸ், கச்சான், அந்த கஜு போன்ற ஒவ்வொரு கூறுகளையும் நாங்கள் கலமென்சவுகளுக்கு ஒப்பிடலாம். அவை கலச்சுவருக்கு உட்புறமாக காணப்படுகின்ற ஒரு கட்டமைப்பாக முதலுரு மென்சவு விளங்குகின்றது. விலங்கு கலங்களில் முதலுரு மென்சவை ஆகலும் வழியாக அந்த கலத்தை சூழ்ந்திருக்கிற கட்டமைப்பாக விளங்குவது இந்த கலமென்சவு அல்லது முதலுரு மென்சவாகும். அவை தாவர கலங்களில் கலச்சுவருக்கு உட்பக்கமாக முதலுரு மென்சவு காணப்படும். விலங்கு கலங்களில் வெளிப்புற எல்லையை அமைப்பது முதலுரு மென்சவாகவே விலங்கு கலத்தின் எல்லையாக விளங்குவது இந்த முதலுரு மென்சவாகும். முதலுரு மென்சவு பிரதானமாக பொஸ்போலிப்பிட் புரதம் என்பவற்றால் ஆனது. மாணவர்களே நாங்கள் பிறகு அடுத்தடுத்த இதில் படிப்போம், உயிரியல் மூலக்கூறுகள் படிப்போம். அதில் லிப்பிட் மிக முக்கியமானதாக இருக்கும். லிப்பிட் என்றது ஒரு பயோமொலிக்கூல் உயிரியல் மூலக்கூறு. இந்த லிப்பிட் ஆனது கொழுப்பமிலம் கிளிசரோலால் ஆகப்படும். 3 கொழுப்பமிலங்களும் ஒரு கிளிசரோலம் ஆக்கப்படுவதே லிப்பிட் ஆகும். இங்கே பொஸ்போலிப்பிட் என்பது போல 2 கொழுப்பமிலங்களும் ஒரு பொஸ்போரிக் அமிலமும் ஒரு கிளிசரோல் மூலக்கூறு இணைந்து தோற்றுவிக்க
பிரிக்கப்படும். ஆகவே சாதாரணமாக ஒரு லிப்பிட்டாக இருந்தால் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் காணப்படும். ஆனால் பொஸ்போலிப்பிட்டுகளில் சிறப்பாக கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு மேலதிகமாக பொஸ்பரஸும் காணப்படும். ஆகவே பொஸ்போலிப்பிட்டு பிரதானமாக இந்த முதலுரு மென்சவிலே காணப்படும். அதை விட புரதங்கள் போன்றவற்றால் ஆக்கப்படும். இதை விட கார்போஹைட்ரேட் மூலக்கூறுகளாலையும் ஆக்கப்படும். ஒரு பங்கு புகடும் மென்சவாம், அதாவது இங்கே பதார்த்த பரிமாற்றங்கள் நடைபெறுகின்றது. ஆகவே நாங்கள் செலக்டிக் பெர்மியபிள் மெம்பரேன் எனவும் அழைக்கலாம். ஒரு பங்கு புகப்படும் பதார்த்தங்களை தேர்ந்து புகப்படக்கூடிய இயல்பு இந்த முதலுரு மென்சவுகளுக்கு காணப்படுகின்றது. முதலுரு மென்சவின் பிரதான தொழில் கலத்தின் போர்வையாக தொழிற்பட, அதாவது கலத்தின் போர்வையாக வெளிப்பட்டு கலத்தை பாதுகாக்கிறது என்ற தொழிலாக விளங்குகின்றது. அத்துடன் நீர், அயன்கள், சில மூலக்கூறுகள் போன்றவற்றை கலத்தினுள் செல்ல அனுமதித்தல், அதாவது கலத்தினுள் பதார்த்தங்கள் உட்செல்வதையும் வெளியேறுவதையும் கட்டுப்படுத்தல் தொழிலாகும். ஆகவே மாணவர்களே, நீர், அயன்கள், சில மூலக்கூறுகள் என்பவற்றை கலத்தினுள் செல்ல அனுமதித்தல், அதாவது கலத்தினுள் பதார்த்தம் உட்செல்வதையும் வெளியேறும் கட்டுப்படுத்தும். இங்கே எலக்ட்ரான் நுணுக்காட்டினூடாக அவதானிக்கப்பட்ட ஒரு கலமென்சவின் கட்டமைப்பு காணப்படுகின்றது. இங்கே கலமென்சவு கட்டமைப்பிலே அங்கே முக்கியமாக லிப்பிட்டுகள் மிக முக்கியமாக மேலும் கீழுமாக இந்த லிப்பிட்டுகள் காணப்படுகின்றது. இந்த மேல்புறமானது லிப்பிட்டின் தலைப்பகுதி எனவும் கீழ்ப்புறமாக அந்த வால்களாக காணப்படுவது லிப்பிட்டின் வால் பகுதி என்று சொல்லுவோம். அங்கே இரண்டு விதமாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று தலைப்பகுதி நீர் விருப்புள்ளதாகவும் வால் பகுதிகள் நீர் வெறுப்புள்ளதாகவும் காணப்படும். ஆகவே தலைப்பகுதிகள் வெளிநீட்டமாக காணப்படும், லிப்பிட்டின் வால் பகுதிகள் உள்நோக்கியதாக காணப்படும். அவை மேல் லேயர்லையும் கீழ்ப்படையாகவும் இரட்டைப்படைகளாகவும் இந்த லிப்பிட்டு படைகளால் ஆக்கப்பட்டது. இந்த லிப்பிட்டு படைகளுக்கு இடையிலும், அதாவது முற்றாக அமிழ்ந்த நிலையிலும் பகுதியாக அமிழ்ந்த நிலையிலும் புரதங்கள் காணப்படும். எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஆஃப் மெம்பரேன், அதாவது புரதங்கள் காணும். அதை விட அந்த மேற்பரப்பிலே கார்போஹைட்ரேட் செயின் கார்போஹைட்ரேட்டுகள் காணப்படும். இந்த புரதங்களுக்கிடையே நுண்குழாய்கள் காணப்படும், நுண்துளைகள் காணப்படும். அந்த புரதங்கள் அதுக்குடைய கல பதார்த்தங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்பாக அமைகின்றது. அதை விட கிளைகோ புரோட்டீன், அதாவது புரதத்துடன் இணைந்து கார்போஹைட்ரேட்டுகள் காணப்படும் இடத்து அது கிளைகோ புரோட்டீன். கிளைகோ லிப்பிட், லிப்பிட்டுகளுடன் இருக்கும் போது கிளைகோ லிப்பிட், கார்போஹைட்ரேட் இணைந்திருக்கும் போது கிளைகோ லிப்பிட் என நாங்கள் அழைக்கின்றோம். மாணவர்களே, இந்த எலக்ட்ரான் நுணுக்காட்டினூடாக அவதானிக்கப்பட்ட படத்திலே காணப்படுகின்ற கட்டமைப்பாக ஒன்று பொஸ்போலிப்பிட்டுகள் காணப்படுகின்றது. அந்த பொஸ்போலிப்பிட்டுகள் தலை வாலின ரெண்டு பகுதிகளை கொண்டுள்ளது. தலை நீர் விருப்புள்ளதாகவும் வால் நீர் வெறுப்புள்ளதாகவும் இருக்கும். அதை ஹைட்ரோஃபிலிக் கெட் என்று சொல்லும்போது நீர் விருப்புள்ளதாகவும், ஹைட்ரோபோபிக் ஸ்டைல் என்பது நீர் வெறுப்புள்ளதாகவும் கூறப்படும். எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஆஃப் த மெம்பரேன், இங்காலே புரோட்டீன் மாலிகுல்ஸ், அவை கார்போஹைட்ரேட் இந்த லிப்பிட்டுகள் மென்சவிலே புரோத மூலக்கூறுகள் காணப்படும். அவை பகுதியாகவோ அல்லது முற்றுமுழுதாகவோ அமிழ்ந்த நிலையிலே காணப்படலாம். இன்டர்னல் சர்ஃபேஸ் ஆஃப் த மெம்பரேன், அடுத்தது கிளைகோ புரோட்டீன், அந்த லிப்பிட்டானது புரதங்களுடன் இணைந்து காணப்படுகின்ற அந்த செயற்பாடு நாங்கள் கிளைகோ புரோட்டீன் என்று சொல்லுவோம். கார்போஹைட்ரேட் செயின் காணப்படுகின்றது. அதே மாதிரி பொஸ்போலிப்பிட் பைலேயர் காணப்படுகின்றது. அவை இது ஒரு பொதுமைப்பாடான எலக்ட்ரான் நுணுக்கான அவதானிக்கப்பட்ட முதலுரு மென்சவின் படம் இங்கே தரப்பட்டுள்ளது. நாங்கள் அடுத்ததாக கலச்சுவர் பற்றி ஆராயலாம். இந்த கலச்சுவர் தாவர கலங்களில் மட்டுமே காணப்படும். ஏற்கனவே கூறியுள்ளோம், இந்த முதலுரு மென்சவு தாவர கலங்களும் விலங்கு கலங்களிலும் பொதுவானது. தாவர கலங்களில் கலச்சுவருக்கு அடுத்ததாக காணப்படுவது முதலுரு மென்சவ் சொன்னோம். விலங்கு கலங்களில் முதலுரு மென்சவுமே காணப்படும். அவை தாவர கலத்தில் காணப்படுகின்ற பிரதான வெளிப்புறமாக காணப்படும் கட்டமைப்பாக இந்த கலச்சுவரை நாங்கள் குறிப்பிடலாம். அவை தாவர கலங்களின் வெளிப்போர்வை கலச்சுவர் ஆகும் என கூறப்பட்டுள்ளது. இங்கு கலச்சுவரானது உயிருள்ளது, உயிரற்றது என நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கலச்சுவர் முதலானது துணையானது என பிரிக்கலாம். முதலானது காணப்படும் பொழுது செல்லுலோஸ், அரை செல்லுலோஸ், பெக்டின் என்கின்ற பதார்த்தத்தால் மட்டுமே ஆக்கப்பட்டது அது. ஆனால் இங்கே லிக்னின் படிவு காணப்படும் பொழுது அது இறந்ததாக மாற்றமடையும். அது பொதுவாக கலச்சுவர் உயிர் அற்றதாக காணப்படுகின்றது. அங்கே லிக்னின் படிவு மேலதிகமாக காணப்படும் பொழுது இறந்ததாக மாறும். கலச்சுவரின் பிரதான ஆக்கக்கூறு செல்லுலோஸ் என்பது ஒரு கார்போஹைட்ரேட், ஒரு பல்பகுதியமாகும். தாவரங்களில் காணப்படுகின்ற கலச்சுவர் ஆக்கிற பிரதான பகுதியாகும். செல்லுலோஸை பற்றி நாங்கள் உயிரியல் மூலக்கூறுகளை படிக்கும் பொழுது பார்க்கலாம். இதை தவிர அரை செல்லுலோஸ், பெக்டின் என்பனவும் இங்கே காணப்படும். கலச்சுவரின் பிரதான தொழில்களான கலத்தின் வடிவத்தை பேணல், தாங்குதல், பாதுகாப்பு என்பனவாகும். அவை கலச்சுவரின் பிரதான வடிவமாக கலச்சுவர் அடுத்தது கலத்தின் தொழில்களை பேணுதல், கலத்தின் வடிவத்தை பேணுதல், தாங்குதல், பாதுகாப்பு போன்றவற்றை இது மேற்கொள்கின்றது. இது தாவர கலச்சுவரின்
பொதுவான ஒரு கட்டமைப்பு இங்கே தரப்பட்டுள்ளது. ஆகவும் வெளியே செல்லுலோஸால் ஆக்கப்பட்டதாகவும் காணப்படுகின்றது. அடுத்ததாக மாணவர்களை நாங்கள் புன்வெற்றிடம் பற்றி ஆராயலாம். தாவரக்கலங்களில் இது பெரும்பாலும் காணப்படும். தாவரக்கலங்களில் காணப்படுகின்ற மென்சவினால் சூழப்பட்ட பாய்மம் புன்வெற்றிடம் என்று நாங்கள் கூறுகிறோம். தாவரக்கலங்களில் காணப்படும் மென்சவினால் சூழப்பட்ட பாய்மம் இந்த புன்வெற்றிடம் என அழைக்கின்றோம். இது நிரம்பிய அல்லது பெரிய கலப்புன்னங்கமாக புன்வெற்றிடம் காணப்படும். புன்வெற்றிடம் தாவரக்கலங்களில் பெரிய களமாக தாவரக்கலத்தின் மையத்திலே பெரிய புன்னங்கமாக இந்த புன்வெற்றிடம் காணப்படும். அந்த விலங்கு களங்களின் மையத்திலே கரு காணப்படும். இங்கு கலப்புன்னங்கமாக புன்வெற்றிடம் காணப்படும். இந்த புன்வெற்றிட சூழ மென்சவு புன்வெற்றிடம் மென்சல் இழுவிசை ரசனை மென்சவ் என நாங்கள் அழைக்கலாம். அதாவது புன்வெற்றிடத்தை சூழ காணப்படுகின்ற ஒரு மென்சவானது புன்வெற்றிட மென்சவு அல்லது இழுவிசை ரசனை மென்சவ் என அழைக்கப்படும். இந்த புன்வெற்றிடத்தில் காணப்படும் பாய்மம் கலச்சாறு எனப்படும். செல்ஷெப் என்று சொல்லுவோம் நாங்கள். கலச்சாற்றிலே நீர், வெள்ளங்கள், அயன்கள், நிறப்பொருட்கள் என்பன சேமிக்கப்பட்டு காணப்படும். இங்கே கலச்சாற்றிலே நீர், வெள்ளங்கள், அயன்கள், நிறப்பொருட்கள் என்பன சேமிக்கப்பட்டு காணப்படும். களத்தினுள் நீர் சமநிலையை பேணல், தாங்குதல், நிறப்பொருள்கள் மூலம் களத்துக்கு நிறத்தை கொடுத்தல், விரைப்புத்தன்மையை பேணல் என்பன புன்வெற்றிடத்தின் தொழிலாகும். ஆகவே நீச்சமநிலையை பேணல், தாங்குதல், நிறப்பொருள்கள் மூலம் களத்துக்கு நிறத்தை கொடுத்தல், விரைப்புத்தன்மையை பேணல் என்பன புன்வெற்றிடத்தின் அமைப்பாகும். இங்கு புன்வெற்றிடத்தின் அமைப்பு காணப்பட்டது. ஆகவும் வெளிப்புறமாக காணப்படுகின்ற அந்த மென்சவினால் சொல்லப்பட்டது இழுவிசை ரசனை மென்சவ் என நாங்கள் குறிப்பிடலாம். அதுக்குள்ளே கலச்சாறு காணப்படும். இந்த கலச்சாறானது நீர், வெள்ளங்கள், அயன்கள், நிறப்பொருட்கள் என்பனவற்றை கொண்டதாக காணப்படும். நீர் சமநிலையை பேணல், தாங்குதல் மூலம் களத்துக்கு நிறத்தை கொடுத்தல் போன்றவை இந்த புன்வெற்றிடத்தின் தொழிலாக அமைகின்றது. அடுத்ததாக மாணவர்களே நாங்கள் ஒரு பொதுமைப்பாடடைந்த தாவரக்கலத்தின் கட்டமைப்பு பார்க்க உள்ளோம். இந்த கட்டமைப்பானது இலத்திர நுண்ணுக்காட்டினூடாக அவதானிக்கப்பட்ட ஒரு கலக்கட்டமைப்பாகும். இன்றைக்கு இலத்திர நுண்ணுக்காட்டில் அவதானிக்கப்பட்ட கலக்கட்டமைப்பிலே ஆகலும் வெளிப்புறமாக காணப்படுவது கலச்சுவர் ஆகும். கலச்சுவருக்கு அடுத்ததாக காணப்படுவது கலமென்சவ் ஆகும். கலமென்சவுக்கு உள்ளே காணப்படுகின்ற கூறு நாங்கள் குழிய உரு என அழைப்போம். அவை கலமென்சவுக்கு அடுத்ததாக காணப்படுகின்ற குழிய உரு என அழைப்போம். இந்த குழிய உருவிலே கலப்புன்னங்கங்கள் அமிழ்ந்து காணப்படும். அவை அடுத்ததாக கலமென்சவுக்கு அடுத்ததாக அகமுதலிற் சிறுவிலை காணப்படுகின்றது. அடுத்த மற்ற அகமுதலிற் சிறுவிலை காரணம் அங்கே ரைபோசோம் மூலக்கூறுகள் காணப்படுகின்றது. அதுக்கு அடுத்ததாக இளைமணி இரட்டை மென்சவினால் சூழப்பட்டது. அதே போல் பச்சையொரு மணிகள் காணப்படும். தாவரக்கலங்களிலே மட்டும் அவதானிக்கக்கூடிய ஒரு கலப்புன்னங்கமாக இந்த பச்சையொரு மணியை நாம் குறிப்பிடலாம். அது ஆகலும் தாவரக்கலத்தின் மிகவும் மையத்திலே மிக பெரிய கலப்புன்னங்கமாக அமைவது புன்வெற்றிடமாகும். அவை இந்த புன்வெற்றிடம் காணப்பட்ட இந்த புன்வெற்றிடத்தின் வெளியே சூழப்படுகின்ற மென்சவு இழுவிசை ரசனை மென்சவு ஆகும். இழுவிசை ரசனை மென்சவின் காட்டப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்ததாக கொள்கை உடல் காட்டப்பட்டுள்ளது. கொள்கை உடல் அதுக்கு அடுத்ததாக தாவரக்கலத்திலே கரு காணப்படும். கருவிலே புன்கரு காணப்படும். கரு மென்சவுகள் கொண்டதாக காணப்படும். கரு மென்சவு இரட்டை மென்சவினால் சூழப்பட்டதாக காணப்படும். இதை விட நுண்புண்குழாய்கள் போன்ற கட்டமைப்புகளும் காணப்படும். பொதுவாக தாவர கலங்கள் அறுகோண வடிவமாக காணப்படும் என நாங்கள் அழைக்கின்றோம். அவை இது இலத்திர நுணுக்காட்டினோட பொதுமைப்பாடான தாவரக்கலம். மாணவர்கள் நீங்கள் இந்த படம் தரப்படும் அவற்றை பாகங்களை குறிப்பதற்கு உங்களுக்கு தெரிந்திருக்கப்பட வேண்டும். அடுத்ததாக விலங்கு கலம் ஒன்றின் பொதுமைப்பாடான படம் காணப்படுகின்றது. பொதுமைப்பாடு எழுதிய விலங்கு கலத்தை இனத்திர நுணுக்காட்டியின் தோற்றம் காணப்படுகின்றது. முதலொரு மென்சவினால் குழிய உரு எல்லைப்படுத்தப்பட்டது. இங்கு ஆகலம் வெளிப்புறமாக காணப்படுகின்ற அமைப்பாக கலமென்சவ் அல்லது முதலொரு மென்சவு காணப்படுகின்றது. அதுக்குள்ளே காணப்படுகின்ற அமைப்பாக நாங்கள் குழிய உரு என சொல்லுவோம். குழிய உருவிலே எளிய கனப்புள்ளங்கங்கள் அமிழ்ந்து காணப்படும். விலங்கு கலத்தின் மத்திய பகுதியிலே கரு காணப்படுகின்றது. கருவிலானது நிறமூர்த்தங்களை கொண்டதாக காணப்படும். கரு நுண்துளைகளை கொண்டது. இரட்டை மென்சவினால் சொல்லப்பட்டது. கருவிலிருந்து வெளிநீட்டங்களாக இந்த அகமுதலிற் சிறுவிலை காணப்படும். அது ரைபோசோம்களை கொண்டதாக காணப்படுவதனால் நாங்கள் அவற்றை அழுத்தமற்ற அகமுதலிற் சிறுவிலை என நாங்கள் அவற்றை குறிப்பிடுகின்றோம். அதுக்கு அடுத்ததாக இளைமணி காணப்படும். இங்கு பச்சையொரு மணிகள் காணப்பட மாட்டாது. இளைமணி காணப்படும். இளைமணி அடுத்ததாக கொள்கையுடல் காணப்படுகின்றது. புன்கரு காணப்படுகின்றது. இந்த குழிய உருவிலே சுயாதீனமாக ரைபோசோம்கள் காணப்படும் அல்லது அகமுதலிற் சிறுவிலுடன் இணைந்ததாக ரைபோசோம்கள் காணப்படும். ரைபோசோம்கள் அற்றதாக அகமுதலிற் சிறுவிலுடன் காணப்படும் இடத்தை அவற்றை நாங்கள் அழுத்த அகமுதலிற் சிறுவிலை என கூறுகிறோம். மாணவர்கள் இங்கு நீங்கள் பார்க்கும்
படமானது இலத்திரனு காட்டினூடாக ஒரு பொதுமைப்பாடடைந்த விலங்கு களத்தின் கட்டமைப்பு ஆகும். அடுத்ததாக நாங்கள் விலங்கு களத்துக்கும் தாவர களத்துக்கும் இடையிலான பிரதான வேறுபாடுகள் ஆகவே நாங்கள் இங்கு பிரதானமாக 2 களங்களை பற்றி ஆராய்ந்துள்ளோம். ஒன்று தாவர களம், அடுத்ததாக விலங்கு களமாகும். ஸோ இந்த 2 களங்களுக்கும் இடையிலான பிரதான வேறுபாடு என்ன என்பது தான் இப்போ நாங்கள் பார்க்கறது. அடிக்கடி வினாவாக வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விலங்கு களத்துக்கும் தாவர களங்களுக்கும் இடையிலான வேறுபாடை தருக என்பது. விலங்கு களங்களில் களச்சுவர் காணப்படாது. விலங்கு களங்களில் களச்சுவர் காணப்படாது. ஆகலும் வெளியே இருக்கும் மென்சவ்வு களமென்சவ் என அழைப்போம். தாவர களங்களில் களச்சுவர் காணப்படும். இந்த களச்சுவர் பிரதானமாக செல்லுலோசினால் ஆக்கப்படும். ஆகவே மாணவர்களே, இது ஒரு வினாவாக வரலாம். தாவர களத்தில் காணப்படுகின்ற கட்டமைப்பு கூறு என்ன என கேள்வி வரலாம். அவை களச்சுவர் காணப்படும். இந்த களச்சுவரிலே செல்லுலோசு காணப்படும். இரண்டாவதாக களத்தின் பெரும்பகுதியில் குழியவுரு காணப்படும். தாவர விலங்கு களத்தின் பெரும்பகுதி குழிய உருவினால் ஆக்கப்பட்டதாக காணப்படும். ஆனால் தாவர களத்தின் குழிய உருவானது களத்தின் விளிம்புக்கு தள்ளப்பட்டு மெல்லிய படையாக காணப்படும். காரணம், மத்தியில் புன்வெற்றிடம் பெரிதாக காணப்படுவது. தாவர களத்தின் குழிய உரு களத்தின் விளிம்புக்கு தள்ளப்பட்டு மெல்லிய படையாக காணப்படுகின்றது. அடுத்த மூன்றாவதாக பெரிய புன்வெற்றிடம் காணப்படாது. அதாவது விலங்கு களத்தில் புன்வெற்றிடம் காணப்படாது அல்லது மிகச்சிறியதாக காணப்படும். ஆகவே சில சந்தர்ப்பங்களில் தற்காலிக புன்வெற்றிடம் காணப்படலாம். ஆனால் தாவர களங்களில் களத்தின் மத்தியத்தில் பெரிய புன்வெற்றிடம் காணப்படும் அல்லது சில சிறிய புன்வெற்றிடங்கள் காணப்படும். அவை தாவர களங்களில் பெரிய புன்வெற்றிடம் காணப்படும் அல்லது சிறிய புன்வெற்றிடம் காணப்படும். விலங்கு களங்களில் புன்வெற்றிடம் காணப்படாது. சில சந்தர்ப்ப தற்காலிக புன்வெற்றிடங்கள் காணப்படும். அடுத்ததாக விலங்கு களத்தில் பச்சோர்மணி இல்லை. விலங்கு களத்தில் பச்சோர்மணி இல்லை. தாவர களங்களில் பச்சோர்மணி உண்டு. இது பிரதான வேறுபாடு. இதன் மூலமே விலங்குகள் பிரபோசனிகளாகவும் தாவரங்களை தற்போசனிகளாகவும் நாங்கள் கூறுவதற்கு காரணம், தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்கக்கூடியவை. காரணம், தாவரங்களின் இலைகளில் காணப்படுகின்ற பச்சோர்மணி சூரியொளி நீர் கார்பன் ஆக்சைடு பயன்படுத்தி தமக்கு தேவையான உணவை தாங்களே உற்பத்தி செய்கின்றன. ஆகவே இது தாவர களத்துக்கும் விலங்கு களத்திலும் காணப்படுகின்ற பிரதான வேறுபாடல்ல. பச்சோர்மணி இல்லை, பச்சோர்மணி உண்டு என்பதை நாங்கள் குறிப்பிடலாம். அதே போல விலங்கு களத்தின் பிரதான சேமிப்புணவாக கிளைக்கோஜன் காணப்படும். விலங்கு களங்களின் பிரதான சேமிப்புணவாக கிளைக்கோஜன் காணப்படும். தாவர களங்களின் பிரதான சேமிப்புணவாக மாப்பொருள் காணப்படும். இதுக்கு அதிக அளவில் வினாவுக்கு வருவது விலங்கு களத்தின் சேமிப்புணவை தருக கிளைக்கோஜன், தாவர களங்களின் சேமிப்புணவை தருக மாப்பொருள். ஆகவே மாணவர்களே, தாவர களத்துக்கும் விலங்கு களத்துக்கும் இடையிலான பிரதான வேறுபாடுகள் என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கப்பட வேண்டும். அடுத்ததாக நாங்கள் தாவர களம் விலங்கு களங்களில் அவதானிக்கப்பட்ட இந்த பகுதிகளும் அவற்றின் தொழில்களும் அவற்றின் அமைவிடம் பற்றி நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம். நாங்கள் முதலே பார்த்த மாதிரி களச்சுவர் தாவர களத்தில், அதாவது உயிரற்றது, ஊடுபுகவிடும் இயல்புடையது, செல்லுலோசை கொண்டது. அவை களச்சுவர் இயல்பான உயிரற்றது, ஊடுபுகவிடும் இயல்புடையது, செல்லுலோசை கொண்டது, செல்லுலோசில் ஆக்கப்பட்டது. அமைவிடம் தாவர களத்தில் மட்டும் காணப்படும். களத்திற்கு உறுதியையும் பாதுகாப்பையும் வழங்கும். அதன் தொழிலாக களத்திற்கு உறுதியையும் பாதுகாப்பையும் வழங்குதல் இந்த களச்சுவரின் தொழிலாக அமைகின்றது. அடுத்ததாக களமென்சவ்வு. களமென்சவ் என்பது உயிருள்ளது, ஒரு பங்கு புகவிடும் இயல்புடையது. களமென்சவ்வு செலக்ட்ரிக் பெர்மியபிள் மெம்பரேன் என அழைப்போம். அவை களமென்சவ்வு என்னத்தால் ஆக்கப்பட்டதுன்னு நாங்கள் ஏற்கனவே படிச்சிடும். பஸ்போலிப்பிட்டு புரதம் கார்போஹைட்ரேட் போன்றவற்றினால் ஆக்கப்பட்டதாக இது அமைகின்றது. அமைவிடம் தாவர விலங்கு களங்களில் காணப்படும். தாவரங்களில் களச்சுவருக்கு அடுத்ததாக காணப்படும். விலங்குகளில் இந்த விலங்கு களங்களின் போர்வையாக இந்த முதலிரு மென்சவ் அல்லது களமென்சவ்வு காணப்படுகின்றது. தொழில் களத்தினுள் பதார்த்தங்கள் உட்செல்வதையும் வெளிச்செல்வதையும் கட்டுப்படுத்தும் பிரசாரண சமநிலையை பேணுதல். அவை தொழிலாக களத்தினுள் பதார்த்தங்கள் உட்செல்வதையும் வெளிச்செல்வதையும் கட்டுப்படுத்தும் பிரசாரண சமநிலையை பேணுதல் என்பது இந்த களமென்சவ்வின் தொழிலாகும். அடுத்ததாக அகமுதலுறு சிறுவலை. அகமுதலுறு சிறுவலை எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்போம். அகமுதலுறு சிறுவலை இயல்பு உயிர் உள்ளது, குழாயுருவானது.
குழாயுருவான ஒரு அமைப்பாக இந்த அகமுதல் சிறுவலை காணப்படுகின்றது. அமைவிடம் தாவர விலங்கு கலங்களில் காணப்படும். தாவரங்களிலும் காணப்படும், விலங்கு கலங்களிலும் காணப்படும். தாவர விலங்கு கலங்களிலும் குளிய உருவிலும் சுயாதீனமாக காணப்படும் அல்லது கருவுடன் இணைந்ததாகவும் இந்த அகமுதலுரு சிறுவலை காணப்படும். இது 2 வகைப்படுத்தப்படும். அழுத்தமான அகமுதல் சிறுவலை, அழுத்த மற்ற அகமுதலுரு சிறுவலை. ஆகியதன் தொழிலாக களத்தினுள் கொண்டு செல்லும் தொழிலை மேற்கொள்ளும். களத்தினுள் பதார்த்தத்தை கொண்டு செல்லல், அழுத்தமற்ற லிப்பிட் காபுரை தொகுத்தலும் கொண்டு செல்லலும். அழுத்தமான நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், அழுத்தமான அகமுதல் சிறுவலிலே ரைபோசோம்கள் காணப்படும். ஆகவே அங்கு புரத தொகுப்பு நடைபெறும். அந்த தொகுக்கப்பட்ட புரதத்தை கடத்தும் தொழிலாக அழுத்தமற்ற அகமுதல் சிறுவலை விளங்குகிறது. அழுத்தமான அகமுதல் சிறுவலை லிப்பிட்டு காபுரை தொகுத்தலும் அவற்றை கொண்டு செல்லலுமாக அமைகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க உள்ளது இழைமணி. இழைமணி இரட்டை மென்சவுகளினால் சூழப்பட்டது. மிக முக்கியமான ஒரு கலப்புண்ணங்கமாக தாவர விலங்கு கலங்களில் காணப்படுகின்ற ஒரு கலப்புண்ணங்கமாக இது அமைகின்றது. உயிருள்ளது, இரட்டை மென்சவுகளை கொண்டது. ஆகவே இந்த இழைமணி உயிருள்ளதாக காணப்படும், இரட்டை மென்சவுகளை கொண்டது. தாவர விலங்கு கலங்களில் காணப்படும். தாவரங்களிலும் விலங்கு கலங்களிலும் இந்த இழைமணி காணப்படும். சுவாச செயல்முறை மூலம் சக்தியை விடுவிக்கும். இதுவே குளுக்கோஸை உடைக்கப்பட்டு ஏடிபி சக்தியாக விடுவிப்பதும். அதனால் நாங்கள் இழைமணி வலுவீடு என அழைக்கப்படும் எனவும் ஏற்கனவே பார்த்துள்ளோம். அடுத்ததாக கொள்கியுடல். உயிருள்ளது, வட்ட தட்டுருவானது. உயிருள்ளது, வட்ட தட்டுருவானது. தாவர விலங்கு கலங்களில் காணப்படும். ஓமோன்களை நொதியங்களையும் சுரத்தலும் சேமித்தலும் இதன் தொழிலாக அமைகின்றது. அவர் கொள்கையுடலின் தொழிலாக ஓமோன்களையும் நொதியங்களையும் சுரத்தலும் சேமித்தலும் என்பது விளங்குகின்றது. அடுத்ததாக மிக முக்கியமானது பச்சையொரு மணி உயிருள்ளது. குளோரோஃபில் நிறப்பொருட்கள் இருப்பதால் பச்சை நிறமான இரட்டை மென்சவுகளை கொண்டது. ஆகவே இங்கு பச்சையொரு மணியிலே ஒளித்தோப்பு நிறப்பொருட்கள் காணப்படும். ஒளித்தோப்பு நிறப்பொருட்களாக குளோரோபில் ஏ, குளோரோபில் பி, கரோட்டின், சாந்தோபில் என்பன காணப்படும். ஆகவே இந்த குளோரோபில் நிறப்பொருட்கள் காணப்படுவதால் பச்சை நிறமானதாக காணப்படுகின்றது. இங்கு தாவரக்கலத்தில் மட்டும் இது காணப்படும். நாங்கள் தாவரக்கலம் விலங்குக்கலம் என முற்படும் பொழுது தாவரக்கலங்களில் மட்டும் காணப்படுவது பச்சையொரு மணியாக விளங்குகின்றது. ஒளித்தொகுப்பை மேற்கொள்வது பிரதான தொழிலாகும். ஒளித்தொகுப்பு மூலம் உணவை தயாரிக்கிறது, குளுக்கோஸ் உணவை தயாரிக்கிறது. கலங்களுக்கு தேவையான சக்தியை பிறப்பிற்கான உணவு உற்பத்தியை மேற்கொள்வது இந்த பச்சையொரு மணி ஆகும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க உள்ளது மிக முக்கியமான கலப்புண்ணங்கமான கரு உயிருள்ளது, புன்கரு, நிறமூர்த்தங்கள் என்பவற்றை கொண்டு நாங்கள் ஏற்கனவே பார்த்துள்ளோம். இதுவும் இரட்டை மென்சவினால் சொல்லப்பட்டது. இந்த இரட்டை மென்சவுகள் தொடர்ச்சியாக காணப்படும், இடைவெளிகள் காணப்படும். அதை நாங்கள் கரு நுண்துளைகள் என அழைக்கலாம். உயிருள்ளது, நிறமூர்த்தங்கள் என்பவற்றை கொண்டது. தாவர விலங்கு கலங்களில் காணப்படும். தாவரங்களிலும் விலங்கு கலங்களிலும் இது பொதுவானதாக காணப்படும். களத்தின் தொழிற்பாட்டை கட்டுப்படுத்துவதும் பாரம்பரிய இயல்புகள் அடுத்த சந்ததிக்கு கடத்தல். களத்தின் தொழிற்பாட்டை கட்டுப்படுத்தலும் பாரம்பரிய இயல்புகள் அடுத்த சந்ததிக்கு கடத்துதலும் இதன் தொழிலாக அமைகின்றன. கருவின் தொழிலாக களத்தின் அனைத்து அனுசவ செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதும் பாரம்பரிய இயல்புகளை அடுத்த சந்ததிக்கு கடத்துவதுமாக அமைகின்றது. அடுத்ததாக புன்வெற்றிடம். இது உயிரற்றது. இவ்வமைப்பு தனிமென்சவினால் சூழப்பட்டிருக்கும். பாயினால் நிரப்படும். அந்த தனிமென்சவு நாங்கள் லிவிசரேசன மென்சவின் அழைப்போம். அந்த பாயி கலைச்சார் என அழைப்போம் என நாங்கள் ஏற்கனவே பார்த்துள்ளோம். பொதுவாக தாவர கலங்களில் காணப்படும், விலங்கு கலங்களில் காணப்படாது. இருப்பினும் சிறிதாக இல்லை தற்காலிகமாக காணப்படும். களத்தின் பிரதான பிரசாரண முகத்தை பேணும் கனியுப்புக்கள், வெள்ளங்கள், நிறப்பொருட்கள் என்பன இதில் காணப்படும். அதாவது களத்தின் பிரசாரண முகத்தை பேணும் இந்த கலைச்சாற்றிலே கனியுப்புக்கள் காணப்படும், வெள்ளங்கள் காணப்படும், நிறப்பொருட்கள் என்பன காணப்படும். நீரை சேமிக்கும். இதனால் களத்துக்கு விரைப்புத்தன்மையை வழங்கும். நீரை சேமித்து வைப்பதனால் களத்துக்கு விரைப்புத்தன்மையை வழங்குவதும் இந்த புன்வெற்றிடத்தின் தொழிலாக அமைகின்றது. அடுத்தது லைசோசோம் என்பது களத்துக்கு தேவையற்ற புண்ணங்களை அளிப்பதற்கு உதவுகின்றது. நீர்ப்பகுப்பு நொதியங்களை சேமித்து வைத்தல் சமிபாட்டு தொழிலை மேற்கொள்ளும். இது லைசோசோமின் தொழிலாக அமைகின்றது. அடுத்ததாக நாங்கள் பாக்டீரியா, ஃபங்கஸுக்கள். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் பாக்டீரியாக்களிலும் ஃபங்கஸுக்களும் இலை ஒழுங்கமைப்பு கிடையாது. தாவர மற்றும் விலங்கு கலங்களிலான அங்கிகளில் இலை ஒழுங்கமைப்பு உள்ளது. ஆகவே நாங்கள் இதுவரையும் கலங்களின் அமைப்புகள் பற்றி ஆராய்ந்தோம். இனி மாணவர்களே, தாவர கலங்களின் கூட்டமாக இலை அமைப்பு. ஆகவே நாங்கள் ஏற்கனவே படித்த கருவன் கலங்கள் இல்லை முன்கருவன் கலங்களில்
இந்த நுண்ணங்கி கலங்களில் இந்த இழை அமைப்பு என்பது அமைப்பு காணப்பட மாட்டாது. இந்த இழை அமைப்பு என்ற அமைப்பானது தாவர மற்றும் விலங்கு கலங்களில் நாங்கள் அவதானிக்கலாம். அதாவது ஒரு அங்கிகளின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை இலக்கலம் அவை ஒரு உயிருள்ள அங்கிகளை தோற்றுவிக்கின்ற அடிப்படை இலக்கலம் அந்த கலங்களின் கூட்டமாக நாங்கள் இழையங்களை சொல்லுவோம். அந்த கலங்களின் கூட்டம் இழையங்களின் கூட்டமாக அங்கங்களின் கூட்டமாக அங்கத்தொகுதிகளின் கூட்டமாக நாங்கள் உயிருள்ள அங்கிகளை குறிப்பிடலாம். அந்த வகையில் மாணவர்கள் நாங்கள் தற்போது இழையங்கள் பற்றி ஆராய உள்ளோம். இந்த இழைய அமைப்பானது தாவர மற்றும் விலங்கு கலங்களில் நாங்கள் இழைய ஒழுங்கமைப்பை அவதானிக்கலாம். பாக்டீரியா பங்கஸ் இந்த இழைய அமைப்பை காணப்பட முடியாது. இழையம் என்றால் என்ன என்பது நாங்கள் இனி கலங்களின் கூட்டமாக நாங்கள் இழையம் என கூறுவோம். அப்போ தாவர இழையம் என்றால் என்ன என்றால் அங்கிகளின் உடலில் குறித்த ஒரு தொழிலை அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக சிரத்தல் அடைந்ததும் பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை கொண்டதுமான கலங்களின் கூட்டம் இழையம் எனப்படும். அந்த வகையிலே மாணவர்களே எங்களுடைய சிலபஸிலே நாங்கள் தாவர இழையங்களை மட்டுமே வகைப்படுத்தி ஆராய உள்ளோம். எங்களது சிலபஸில் விலங்கு இழையங்கள் பற்றி நாங்கள் இங்கு ஆராய்வதில்லை. இழையங்கள் தாவர இழையங்களும் உண்டு, விலங்கு இழையங்களும் உண்டு. எங்களுடைய தொழில்நுட்பத்துக்கான விஞ்ஞானத்திலே நாங்கள் தாவர இழையங்களை பற்றியே ஆராயலாம். இந்த தாவர இழையங்களை நாங்கள் 2 வகைப்படுத்தலாம். ஒன்று நிலை இழையம், அடுத்ததாக பிரி இழையம். அதாவது எங்களுக்கு தெரியும் ஒரு பொம்மைக்கும் ஒரு பிறந்த குழந்தைகளுக்கும் இடையான வித்தியாசம். பொம்மை எப்பொழுதுமே நிலையாக காணப்படும். இத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் அந்த அமைப்பிலே மாற்றம் ஏற்படுவதில்லை. ஆனால் பிறந்த குழந்தை ஆண்டுகள் வர அதன் வளர்ச்சி ஏற்பட்டு அது பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படும். இழையங்களும் நாங்கள் தாவர இழையம், நிலை இழையம், பிரி இழையம் என பிரிப்பது அங்கே நடைபெறுகின்ற கலப்பிரிவின் அடிப்படையில். இங்கே நடைபெறக்கூடிய கலப்பிரிவாக இழையுறு பிரிவு அமைகின்றது. இழையங்களில் இந்த கலங்களின் கூட்டமாக மாறுவதற்காக இழையங்களை தோற்றுவிப்பதற்கு உதவுகின்ற கலப்பிரிவாக இழையுறு பிரிவு அமைகின்றது. கலப்பிரிவு 2 வகைப்படுத்தலாம். ஒன்று இழையுறு பிரிவு, அடுத்ததாக ஒடுக்கற் பிரிவு. இழையுறு பிரிவு இந்த கலங்களின் வளர்ச்சி, தாவர வளர்ச்சி, விலங்குகளின் வளர்ச்சிக்கு தேவையான பிரிவாக அமையும். ஒடுக்கப் பிரிவு இந்த அங்கிகளிலே இந்த புணரிக்கலங்களை தோற்றுவிப்பதற்காக இந்த ஒடுக்கப் பிரிவு அமைகின்றது. இங்கு நாங்கள் படிப்பது இழைய பிரிவு. கலப்பிரிவு நடைபெறும், கலப்பிரிவு நடைபெறாது. இழையுறு பிரிவு நிகழாது என்பதை வச்சு கொண்ட கலப்பிரிவின் அடிப்படையில் நாங்கள் 2 வகைப்படுத்துகிறோம். ஒன்று நிலை இழையம், அடுத்ததாக பிரி இழையம். பிரி இழையம் என்பது மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. தாவரங்களின் வளர்ச்சி, துணையான வளர்ச்சி, முதலான வளர்ச்சி அல்லது துணையான வளர்ச்சி என்பவற்றிலே மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது இந்த பிரி இழையமாகும். இந்த பிரி இழையங்கள் காணப்படும் இடத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் 3 வகைப்படுத்தலாம். ஒன்று உச்சி பிரியிலையம், அடுத்தது பக்க பிரியிலையம், இடைப்புகுந்த பிரியிலையம் என நாங்கள் 3 வகைப்படுத்தலாம். அவற்றை தொடர்ச்சியாக நாங்கள் ஆராயலாம். அடுத்தது நிலை இழையம். நிலை இழையம் ஒரே வகையான கலங்களால் ஆக்கப்பட்டது. இவற்றை 2 வகைப்படுத்தலாம். எவ்வாறு எனின் நிலை இழையம் ஒரே வகை கலங்களால் ஆக்கப்பட்டால் எளிய நிலை இழையம் என்றும், ஒவ்வொரு வகைப்பட்ட கலங்களினால் ஆக்கப்பட்டால் அதற்றை நாங்கள் சிக்கலான நிலை இழையம் எனவும் அழைக்கலாம். எளிய நிலை இழையம், சிக்கலான சிம்பிள் கம்ப்ளெக்ஸ். சிம்பிள் என்றது எளிய என்றது கலங்கள் ஒரே வகை கலங்களால் ஆக்கப்பட்டதாக காணப்படுமாக இருந்தால் அது எளிய நிலை இழையம் என்றும், சிக்கலான நிலை இழையம் என்பது அங்கே ஒவ்வொரு வகை கலங்களின் சேர்க்கையால் இணைக்கப்பட்டது சிக்கலான நிலை இழையம் என அழைக்கப்படும். இந்த எளிய இழையம் 3 வகைப்படுத்தப்படும். கலத்தின் வடிவத்தின் அடிப்படையிலே புடைக்கல விளையம், ஒட்டுக்கல விளையம், வல்லுறு கல விளையம் என நாங்கள் எளிய நிலை இழையங்களை நாங்கள் 3 வகைப்படுத்தி கொள்ளலாம். புடைக்கல விளையம், ஒட்டுக்கல விளையம், வல்லுறு கல விளையம் என நாங்கள் 3 வகைப்படுத்தி கொள்ளலாம். சிக்கலான நிலை இழையம் கால் உரியம் என நாங்கள் 2 வகைப்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் பார்க்க உள்ளது பிரி இழையம் என்றால் என்ன? பிரியிலே நான் ஏற்கனவே சொன்னான், பிரி இழையங்கள் தொடர்ச்சியாக கலப்பிரிவுக்கு உட்பட்டு கலங்களின் எண்ணிக்கை அது இழையுறு பிரிவின் ஊடாக நடைபெறுகின்ற ஒரு செயற்பாடாகும். பிரி இழையங்கள் உயிர்ப்பாக இழையுறு பிரிவுக்கு உள்ளாகும். புதிய கலங்களை தோற்றுவிக்கும் ஆற்றல் உள்ள கலங்களை கொண்ட
கூட்டம் பிரியிழையம் எனப்படும். ஆகவே இங்கே கலங்கள் உயிர்ப்பாக காணப்படும், ஆக்டிவாக காணப்படும். அங்கே இளையுறு பிரிவு என்ற கலப்பிரிவின் மூலம் கலங்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு காணப்படும். இதன் மூலம் கல வளர்ச்சிக்கு, தாவரங்களோட வளர்ச்சிக்கு இது மிக முக்கிய பங்களிக்கின்றது. விளைய கலங்கள் வியத்தமடையாத கலக்கூட்டம், ஒரு குறித்த தொழிலுக்கென வியத்தமடையாத ஒரு கலக்கூட்டங்களாக காணப்படும். தாவர வளர்ச்சி பிரிய இழையங்களின் செயற்பாடுகளினாலே நடைபெறுகின்றது. தாவரங்களில் முதலான துணையான வளர்ச்சியை நாங்கள் தொடர்ந்து வரும் பாடங்கள் உண்டாக அவதானிக்கலாம். இந்த வளர்ச்சியை மேற்கொள்வதில் மிக முக்கியமான பிரிய இழையம் விளங்குகின்றது. பிரிய இழையங்களின் இயல்புகளாக இக்கலங்கள் அளவில் சிறிய உயிருள்ள கலங்களாகும். அளவில் சிறியவை உயிருள்ள கலங்களாகும். கலத்திடவழி அற்றவை என்ற கலங்கள் முனைப்பாக பிரிகடைந்து செல்லுவதனால் தொடர்ச்சியாக பிரிவினால் கலத்திடைவழி அற்றவை. முனைப்பான கரு காணப்படும். காரணம் கருவே கலத்தின் அனைத்து அணிசவு செயற்படும் கட்டுப்படுத்தும். அவங்க கரு முனைப்பான கருவாக காணப்படும். பெரிய புண்பெற்றிடம் காணப்படாது. ஆனால் சிறிய போலி புண்பெற்றிடங்கள் காணப்படலாம். பெருமளவிலான இலைமணிகள் காணப்படும். காரணம் இங்கு இந்த விளையமானது தொடர்ச்சியாக கலப்பிரிவு அடைபெற்று கொண்டிருக்கும். அவை தொடர்ச்சியாக ஃபங்க்ஷன் பண்ணுவதனால் அதுக்கு தேவையான சக்தியை விடுவிக்கப்பட வேண்டும். அந்த சக்தியை விடுவிப்பதற்காக இளைமணிகள் என்ற கலப்புண்ணங்கம் உதவுகின்றது. ஆகவே பிரிய இழையங்கள் அதிக அளவில் இளைமணிகளை கொண்டதாகவும் காணப்படுகின்றது. ஆகவே பிரிய இழையம் என்றால் என்ன, பிரிய இழையங்களின் இயல்புகள் என்னென்ன பார்த்தோம். அடுத்ததாக இந்த பிரிய இழையத்தை நாங்கள் 3 வகைப்படுத்தினோம். காணப்படும் இடத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் 3 வகைப்படுத்தினோம். ஒன்று உச்சி பிரியிழையம், இடைப்புகுந்த பிரியிழையம் கணுக்களுக்கு இடையே தோற்றுவிக்கப்படும். அடுத்தது பக்க பிரியிழையம். இந்த உச்சி பிரியிழையமும் இடைப்புகுந்த பிரியிழையத்தின் கலங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதனாலேயே தாவரங்களின் முதலான வளர்ச்சி, அதாவது தாவரங்கள் நீளம் உயரத்திலும் வளர்வதற்கு காரணமாக அமைவது இந்த உச்சி பிரிலியம் அல்ல இடைப்புகுந்த பிரிலியங்களின் தொடர்ச்சியாகும். இந்த உச்சி பிரிலியம் தொடர்ந்தியாக பிரிவுனா தாவரங்கள வளர்ச்சிக்கு உதவும். இங்கு இடைப்புகுந்த பிரிலியம் கணுக்கள் தோன்றும். அவற்றின் பிரிகையாலும் தாவரங்கள வளர்ச்சி அதிகரிக்கப்படும். அவை முதலான வளர்ச்சி, தாவரங்களின் முதலான வளர்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற இளையமாக இந்த உச்சி பிரிலியமும் இடைப்புகுந்த பிரிலியமும் விளங்குகின்றது. அவற்றின் உயரப்பாட்டிலே வளர்வதற்கு இவை உதவுகின்றன. அடுத்ததாக பக்க பிரியிழையம். இந்த பக்க பிரியிழையம் தாவரங்களின் துணை வளர்ச்சிக்கு உதவுகின்ற ஒரு பிரியிழையமாகும். தாவரங்கள் அகலப்பாட்டிலே அதிகரிப்பதற்காக தாவரங்கள் அகலமாக மாறுது. அது முதல் ஆரம்பத்தில் தாவரங்கள் நாங்கள் ஒன்று சேர்த்து கட்டிப்பிடிக்கக்கூடிய இருக்கும். ஆனால் இந்த பக்க பிரியிழையங்களின் தொழிற்பாடினால் இந்த தாவரங்கள் அகலப்பகுதியில் அதிகரித்து கொண்டு செல்லும். எங்களால் அதை தாவரங்களை கட்டிப்பிடிக்காத அளவுக்கு அதன் விட்டம் அதிகரித்து கொண்டு செல்லும். அதை நாங்கள் துணை வளர்ச்சிகள் என்று சொல்லுவோம். இந்த துணை வளர்ச்சியிலே மிக முக்கிய பங்கு வகிக்கின்ற பிரியிழையமாக இந்த பக்க பிரியிழையம் விளங்குகின்றது. மாணவர்களே, பிரியிழையம் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. இது காணப்படும் இடத்தின் அடிப்படையிலே 2-3 வகைப்படுத்துகின்றோம். உச்சி பிரியிழையம், எபெக்ஸ் என்ற தாவர உச்சியிலும் வேறுச்சியிலும் காணப்படுகின்ற பிரியிழையமாக இந்த உச்சி பிரியிழையம் காணப்படுகின்றது. அதேபோல் இடைப்புகுந்த பிரியிழையம் கணுக்களுக்கு இடையே காணப்படும். முக்கியமாக பக்க பிரியிழையம் காணப்படும். இது தாவரங்கள் அகலப்பகுதியிலே இவற்றின் வளர்ச்சிக்கு உதவுவதாக இந்த அமைகின்றது. அடுத்ததாக பிரியிழையங்கள் 3 வகைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை. ஒன்று உச்சி பிரியிழையம், ஏபிக்கல் மெரிஸ்டெமேட் டிஷ்யூ, அதாவது தாவரங்களின் தண்டு, வேர் என்பவற்றின் உச்சியிலும் கக்க வரம்பிலும் காணப்படும் உச்சி பிரியிழையங்களின் செயற்பாட்டினால் தாவரத்தின் உயரத்தில் அதிகரிக்கும். நான் சொன்னால் முதலான வளர்ச்சியில் பங்கு வகித்துவது இந்த உச்சி பிரியிழையம் ஆகும். இடைப்புகுந்த பிரியிழையம் தண்டின் கணுக்களில் காணப்படும். இப்பிரியிழையங்களின் செயற்பாட்டின் காரணமாக கணுவிடையின் நீளம் அதிகரிக்கும். அந்த கணுவிடை நீளம் அதிகரிப்பதனாலும் தாவரங்கள வளர்ச்சி அதிகரிக்கும். அதன் நீளப்பாட்டிலே வளர்ச்சி அதிகரிக்கும். புத்தாவர குடும்பங்களில் இது பொதுவாக காணப்படும். இடைப்புகுந்த பிரியிழையம் புத்தாவர குடும்பங்களில் பொதுவாக காணப்படும். அடுத்ததாக பக்க பிரியிழையம். தாவர தண்டு மற்றும் வேரில் பக்க பிரியிழையம் காணப்படும். தாவரத்தின் நிலைக்குத்து அச்சுக்கு சமாந்தரமாக இந்த இழையம் காணப்படும். தாவரத்தின் நிலைக்குத்துக்கு சமாந்தரமாக இந்த பிரியிழையம் காணப்படும்.
இந்த இலையம் அமைந்துள்ளது. இருவித்திலை தாவரத்தண்டில் பக்க பிரிலியமாகிய மாரலியத்தின் செயற்பாடு தாவரத்தண்டின் சுற்றிலையும் அதை நான் ஏற்கனவே கூறிலேன். தாவரங்களின் சுற்றளவு அதிகரிப்பதற்கு காரணமாக அமைப்பது இந்த பக்க பிரிலியமாகும். இங்கே பக்க பிரிலியங்கள் கலன் மாரலியம் என்ற அமைப்பை தோற்றுவிக்கும். காலுக்கும் உரியத்துக்கும் உடைய தாவரங்களிலே நிலையான இளையங்களான காலுக்கும் உரியத்துக்கும் இடையே காணப்படுகின்ற ஒரு வலையமைப்பாக, அதாவது இருபத்தி தாவர வலையமைப்பாக காணப்படுகின்ற கட்டமைப்பு கூறு கலன் மாரலியம் எனப்படும். இந்த கலன் மாரலியங்கள் பிரிகடைவதன் மூலம் துணைக்கால் துணை உரியத்தை தோற்றுவிக்கும். இவற்றை தோற்றுவிப்பதன் மூலம் துணையான வளர்ச்சி ஏற்பட்டு தாவரங்களின் சுற்றளவு அதிகரிக்கின்றது. அவை பக்கப்பிரிலியமான தாவரங்களின் அகலப்பாட்டான அதிகரிப்புக்கு காரணமாக விளங்குகின்றது. அடுத்ததாக தாவரங்களிலே காணப்படுகின்ற நிலை இழையங்கள். நிலை இழையங்கள் மேலும் பிரியடையாத குறித்த தொழில்களை ஆற்றுவதற்காக சிரத்திலடைந்த இழையம் நிலை இழையம் என அழைக்கப்படும். ஆவி பிரி இழையத்துக்கும் நிலை இழையத்துக்கும் இடையே பாரிய வேறுபாடு காணப்படும். பிரி இழையங்கள் தொடர்ச்சியாக கலப்பிரிவுக்கு உட்படும். இளையுறு பிரிவு என்ற கலப்பிரிவுக்கு உட்படும். ஆனால் நிலை இழையங்கள் மேலும் பிரிகையடையாத குறித்த தொழிலை அல்லது தொழில்களை ஆற்றுவதற்காக சிரத்தலடைந்த இழையம். அங்கே வியத்தமடையாது குறித்த தொழிலை ஆற்றுவதற்காக வியத்தமடைந்ததாக காணப்படும். நிலை இழையங்கள் மேலும் 2 வகையாக நாங்கள் பிரிக்கலாம். இதன் அடிப்படையில் அங்கே காணப்படுகின்ற கூட்டம் அல்ல கலங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாங்கள் நிலை இழையங்களை மேலும் 2 வகைப்படுத்தி கொள்ளலாம். ஒன்று எளிய நிலை இழையம், அதே போல் இரண்டாவது சிக்கலான நிலை இழையம். எளிய என்றால் ஒரே வகை கலங்களினால் ஆக்கப்பட்டதாக காணப்படும் எளிய நிலை இழையம். சிக்கலான நிலை இழையம் என்பது வேறுபட்ட கலங் வகைகளின் கூட்டமாக இந்த சிக்கலான நிலை இழையம் விளங்குகின்றது. ஆகவே தாவரங்களின் நிலை இழையமானது மேலும் 2 வகைப்படுத்தப்படும். ஒன்று ஒரே வகையான கலங்களின் கூட்டம், அடுத்தது வேறுபட்ட கல வகைகளின் கூட்டம். ஒரே வகையான கலங்களின் கூட்டம் எளிய நிலை இழையம் எனவும் வேறுபட்ட கல வகைகளின் கூட்டம் சிக்கலான நிலை இழையம் எனவும் அழைக்கப்படும். எளிய நிலை இழையம் ஒரே வகையான கலங்களை கொண்டது. கலங்களின் வடிவம், கலச்சுவரில் காணப்படுகின்ற அடங்கியுள்ள கூறுகள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு எளிய இழையம் 3 வகைகளாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று புடைக்கல விளையம், ஒட்டுக்கல விளையம், வல்லுறு கல விளையம். இங்கே காணப்படுகின்றது புடைக்கல விளையம் கோள வடிவானதாகவும், ஒட்டுக்கல விளையம் அறுகோண வடிவம் அல்லது பல்கோண வடிவமாகவும் காணப்படும். அதே போல் வல்லுறு கல விளையங்களும் அறுகோணம் அல்லது பல்கோண வரை வெற்றி நாங்கள் தொடர்ச்சியாக ஆராயலாம். அடுத்ததாக புடைக்கல விளையத்தின் இயல்புகள். நாம் ஏற்கனவே சொன்ன புடைக்கல விளையங்கள் இந்த ஃபுட்பால் பந்து அல்லது வாலிபால் பந்து போல கோள வடிவமானதாக காணப்படும். முதலாவது கோள வடிவமானதாக காணப்படும். இந்த கோள வடிவங்கள் பந்துகளை நாங்கள் அடுக்கும் பொழுது அந்த கோளங்களுக்கு இடைவெளி காணப்படும். இங்கே பிரதானமாக கலத்திடவெளி காணப்படும். நான் ஏற்கனவே கூறினேன், தாவரங்களின் பிரதான கலங்களின் வெளிப்புற கூறாக கலச்சுவர் காணப்படும். இந்த கலச்சுவர் காணப்படுகின்ற பதார்த்தத்தின் படிவின் அடிப்படையில் கலச்சுவரை நாங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று முதலானது, அடுத்தது துணையானது. எவ்வாறு நாங்கள் சுவரை கட்டிட்டு பூசிய சுவர் பூசாத சுவர் என அழைக்கின்றோம். பூசிய சுவருக்கும் பூசாத சுவருக்கும் பாரிய வேறுபாடு உங்களுக்கே தெரியும். அதில் பூசாத சுவரை விட பூசிய சுவர் உறுதியான. அதே போல தாவர கலங்களில் அனைத்து தாவர கலச்சுவர்களும் செல்லுலோசு காணப்படும். செல்லோசு மாத்திரம் காணப்படுமாக இந்த உயிருள்ளதாக நாங்கள் கருதலாம். அந்த கலங்கள் செல்லுலோசுக்கு மேலதிகமாக லிக்னின் படிவு கலச்சுவரிலே காணப்படும் பொழுது அந்த கலமானது இறந்த கலமாக மாற்றப்படும். அவை கலச்சுவரில் பிரதானமாக செல்லுலோசு காணப்படும். செல்லுலோசுக்கு மேலதிகமாக லிக்னின் படிவு காணப்படும் இடத்து அந்த கலச்சுவரானது உயிரற்றதாக மாறும். அவை புடைக்கல விளையங்களில் உயிருள்ள கலங்களாக காணப்படும். அவை இங்கு முதற்சுவர் மாத்திரமே காணப்படும். முதற்சுவராக செல்லோசு படிவு காணப்படும். அவை புடைக்கல விளையங்கள் உயிருள்ள கலங்கள். நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளேன். பெரிய மைய பொன்பிடத்தை கொண்ட கோள வடிவான ஒத்த பரிமாணம் உள்ள கலங்களாகும். செல்லுலோசிலான மெல்லிய கலச்சுவரை கொண்டன. சுற்றியலுக்குரிய குழியவரில் கரு காணப்படும், முனைப்பான கரு. அடுத்தது கலத்திடவழி காணப்படும். நான் ஏற்கனவே கூறியிலே கலத்திடவழிகள் காணப்படும். அவற்றின் தொழில் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஏன் கலத்திடவழிகள் என்ன நடைபெறுகின்றது என்பதை பார்க்கலாம். இங்கே படத்திலே புடைக்கல விளையத்தின் குறுக்கு வெட்டு முகத்தோற்றமும் புடைக்கல விளையத்தின் நெடுக்கு வெட்டு முகத்தோற்றமும் காட்டப்பட்டுள்ளது. தாவர கலத்தின் புடைக்கல விளையம். அடுத்ததாக
தாவரக்கலத்தின் புடைக்கல விளையத்தின் தொழில்கள் இவை காணப்படும் இடத்தை பொறுத்து அவனுடைய தொழில்களை ஆற்றுகின்றன. ஒளித்தொகுப்பு, அதாவது முதலாவது ஒளித்தொகுப்பு தாவர இழையங்களில் வேலிக்கால் புடைக்கல விளையங்களில் கடற்பஞ்சு புடைக்கல விளையத்தில் அவற்றில் பச்சையம் காணப்படல் அவற்றின் மூலம் உணவு உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆகவே இவரை நாங்கள் தாவர இலையின் குறுக்குவெட்டு பார்க்கலாம். தொடர்ச்சியாக அங்கே வேலிக்கால் புடைக்கல விளையம் கடற்பஞ்சு வேலிக்கால் புடையத்தில் அதிகளவு பச்சொரு மணிகள் காணப்படும். படற்பஞ்சு புடைக்கல விளையத்திலும் பார்க்க வேலிக்காக அங்கே ஒளித்தொகுப்பு வினைத்தின் கூட வாழ்ந்து அங்கே உணவு தான் ஒளித்தொகுப்பு செய்கின்ற பச்சை இளையமாக நாங்கள் விட்டு குறிப்பிடுகிறோம். அடுத்ததாக உணவை சேமித்தல். சில புடைக்கல விளையங்கள் உணவு சேமிக்கப்படுவதனால் அவ்விளையங்கள் சேமிப்பு விளையங்கள் என அழைக்கப்படும். மரவள்ளி, வெற்றாழை, கரட் போன்றவை நாங்கள் சேமிப்புணவுகளாக நாங்கள் அவற்றை குறிப்பிடுகின்றோம். போன்றவற்றின் வேர்களிலும் பப்பாசி, வாழை போன்ற பழங்களிலும் விளையங்கள் காணப்படும். நீரை சேமித்தல். வறல் நிற தாவரங்களில் விசேடமாக புடைக்கல விளையங்கள் நீரை சேமிக்கின்றன. உதாரணம் கள்ளி, சதைக்கரைச்சான், நாகதாளி போன்றவற்றிலே நீரை சேமித்தல் இதன் பிரதான தொழிலாக அமைகின்றது. அடுத்ததாக தாங்குதல். காசித்தும்பை போன்ற பூண்டு தாவரங்களில் புடைக்கல விளையத்தில் உள்ள புண்வெற்றிடம் நீரினால் நிரம்பும் போது அது தோன்றும் வீக்கம் அமுக்கம் தாவரத்திற்கு வலிமையை வழங்குகின்றதாக இருக்கு. அப்போ தாவரங்களின் முறைப்புத்தன்மையாக பூண்டு தாவரங்களை நிலைத்து நிற்பதற்கு இந்த புடைக்கல விளையம் மிக முக்கியமான தொழிலாக அமைகின்றதாகவே புடைக்கல விளையத்தின் தொழில்கள் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் ஒட்டுக்கல விளையம் பற்றி ஆராய உள்ளோம். புடைக்கல விளையம் கூல வடிவானதாக காணப்படும். தாவரங்களுக்கு ஒட்டுக்கல விளையமானது தாவரங்களுக்கு உறுதியையும் பொறுமுறை வலிவையும் இவ்விளையம் வழங்குகின்றது. இவை திரிவடைந்த புடைக்கல விளையங்களில் திரிவாக இவை விளங்குகின்றன. ஒட்டுக்கல விளையங்கள் பொதுவாக அறுகோண வடிவங்களாக காணப்படும். இவை கலங்கள் மிகவும் நெருக்கமாக அடுக்கப்பட்டு இவற்றின் மூலைகளில் குழு செலுலோசு அதிக அளவில் படிவடைந்து காணப்படும். ஆகவே ஏனைய விளையங்களிலிருந்து இவர் வேறுபடுத்திய இனம் காணக்கூடிய ஒரு இயல்பாக அவருடைய மூளைகள் அதிக அளவிலே செல்லுலோசு அது நாங்கள் ஒரு பொருளை ஒரு பேப்பரை அல்லது ஒரு பேப்பர் மேல் ஒட்டும் பொழுது அது உரியடையாமல் இருப்பதற்காக அதிகளவு பசல்களை அவற்றின் மூளைகளில் இடுவோம். அதே போலவே இங்கும் ஒட்டுக்கல விளையம் பேருக்கேற்றது போல ஒட்டுக்கல விளையங்கள் மிகவும் கலங்கள் நெருக்கமாக இருப்பதனால் அந்த மூளை கலங்களில் அதிகளவு செல்லோசு படிவடைந்து காணப்படும். இதனால் கலத்திடவழி பொதுவாக அற்றதாக காணப்படும். அவை கரு, புளியவுரு, புண்வெற்றிடம் காணப்படும். இது ஒட்டுக்கலவத்தின் குறுக்குவட்டு முகம் ஒட்டுக்கல விளையத்தின் நடுக்குவட்டு முகமாக அமைகின்றது. அடுத்ததாக ஒட்டுக்கல விளையத்தின் இயல்புகள். உயிருள்ள கலங்கள் நான் ஏற்கனவே கூறியுள்ளேன். தாவர கலச்சுவரிலே முதற்சுவர் மாத்திரம் காணப்படுமாக இருந்தால் அது உயிருள்ள கலங்களாக விளங்கும். களத்தில் குழியவுரு, கரு, புண்வெற்றிடம் என்பன காணப்படும். களத்தினுள் குழியவுரு, கரு, புண்வெற்றிடம் என்பன காணப்படும். சாதாரணமாக நீண்ட கலமாக காணப்படுவதுடன் அதன் குறுக்குவட்டு முகம் அறுகோண வடிவில் காணப்படும். அப்போ ஒட்டுக்கல விளையத்தின் வடிவம் அறுகோண வடிவமாக காணப்படும். கலச்சுவரின் மூலைகள் செல்லுலோசினால் தடிப்படைந்து காணப்படுகின்றது. இதனால் கலச்சுவர் சீரற்ற முறையில் தடிப்படைந்து காணப்படுகின்றது. களத்திடவழி கொண்டதாகவோ அல்லது அற்றதாகவோ காணப்படலாம். அவை இந்த ஒட்டுக்கல விளையத்தில் களத்திடவழி உள்ளதாகவோ அல்லது அற்றதாகவோ காணப்படும். ஒட்டுக்கல விளையத்தின் அமைவிடம் முதலாவதாக தாங்குதல். ஒட்டுக்கல விளையம் தாங்குதல் எனும் தொழிலை மேற்கொள்கிறது. இருவித்திலை தாவர தண்டுகள் வலிமை அடைவதற்கு முன்பு தாங்கும் தொழிலை மேற்கொள்கின்றது. பூண்டுகளின் தண்டுகளில் தாங்கும் தொழிலை மேற்கொள்ளும். அப்போ இது ஒட்டுக்கல விளையம் பிரதானமாக பூண்டுகளின் தாங்கும் தொழிலை மேற்கொள்வதாக இருவித்திலை தாவர இலையில் நடுநரம்பின் இருபக்கமும் காணப்படும் விளையம் தாங்கும் தொழிலை மேற்கொள்கின்றது. ஆகவே ஒட்டுக்கல விளையம் பிரதானமாக தாங்கும் தொழிலை மேற்கொள்கின்றது. ஒளித்தொகுப்பு. இளம் இருவித்திலை தாவர தண்டில் ஒட்டுக்கல விளைய கலங்களில் பச்சோறு மணிகள் காணப்படுகின்றது. இதனால் இக்கலங்கள் ஒளித்தொகுப்பை மேற்கொள்கின்றன. ஒளித்தொகுப்பு என்பது மிக முக்கியமாக இந்த இளம் தாவரங்கள் தண்டின் காணப்படுகின்ற ஒட்டுக்கல விளையங்களில் பச்சோறு மணி காணப்படும். இதனால் கலங்கள் ஒளித்தொகுப்பை மேற்கொள்ளும். அடுத்ததாக நாங்கள் வல்லுறு கலவிளையங்களை ஆராயலாம். பேரிலே வல்லுறு கலவிளையம் வன்மையான கலவிளையம். இங்கே கலச்சுவருக்கு துணைச்சுவர் காணப்படும். அதாவது முதற்சுவருக்கு மேலதிகமாக
இங்கு லிக்னின் படிவு காணப்படும். ஆகவே வல்லுறுக்கல விடயங்கள் இறந்ததாக காணப்படும். ஆகவே இவ்வாறு இவர் இறந்த கலச்சுவர் வன்மையாக காணப்படுவதனால் தாவரங்களுக்கு உறுதியையும் பொறுமுறை வலுவையும் வல்லுறுக்கலவங்க பெற்றுக் கொடுக்கின்றது. இதற்காக இந்த வல்லுறுக்கல விடயங்களின் கலச்சுவரிலே மேலதிகமாக லிக்னின் படிவு காணப்படுகின்றது. விடயம் பிரதானமாக 2 வகையாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று கற்கலங்கள், அடுத்தது நாற்கலங்கள் என பிரிக்கலாம். படத்திலே வல்லுறுக்கலவத்தின் குறுக்குவெட்டு காணப்பட்டுள்ளது. அதேபோல் நேர்கலங்கள் காணப்படுகிறது. வல்லுறுக்கலவத்தின் குறுக்குவெட்டும் வெட்டுமுக தோற்றம் காணப்படுகிறது. கற்கலங்கள் காட்டப்பட்டுள்ளது. மாணவர்களே, வல்லுறுக்கலவங்கள் 2 பிரதான பிரிவுகளாக நாங்கள் பிரித்துக் கொள்கிறோம். ஒன்று கற்கள், 2வது நார்கள். அடுத்ததாக வல்லுறுக்கலவத்தின் இயல்புகள். நான் ஏற்கனவே கூறியுள்ளேன், வல்லுறுக்கலவலியம் ஒரு உயிரற்ற கலங்கள் ஆகும். காரணம், செலுலோசு சுவரின் மீது லிக்னின் படிவு காணப்படும். துணைச்சுவர் படிவு இங்கு காணப்படும். கலங்கள் நெருக்கமாக காணப்படும். இதனால் கலத்திடவழி காணப்படாது. கலங்கள் நெருக்கமாக காணப்படும். இதனால் கலத்திடவழி காணப்படாது. கலச்சுவர் சீராக தடிப்படைந்து கல உள்ளுடம் குழியாக காணப்படும். கலச்சுவர் சீராக தடிப்படைந்திருக்கும், கல உள்ளுடம் குழியாக காணப்படும். இது 2 வகை கலங்கள் காணப்படும் என கொள்ளும். ஒன்று நேர்கலங்கள், அடுத்ததாக கற்கலங்கள். நேர்கலங்கள் இவை தனித்தனியாக காணப்படாமல் கட்டுக்களாக காணப்படுகின்றது. இக்கலங்கள் நீண்டு காணப்படுவதுடன் முனைகள் ஒடுங்கி கூறாக காணப்படும். படத்தை நாங்கள் பார்த்தோம். கால் இலையத்தில் கால் நேராகவும் உரிய இலையத்தில் உரிய நேராகவும் காணப்படுகிறது. மேலும் தேங்காயில் தும்பு, சணலில் நேர், பஞ்சு நூல் ஆகியவற்றிலும் இது காணப்படும். அவை நேர்கலங்கள் காணப்படுகின்ற இடங்கள் தாவரங்களிலே பொறுமுறையை தன்மையை வழங்குவதாக இது விளங்குகின்றது. இக்கலங்கள் நீண்ட கூறாக காணப்படும். நார்கள், தென்னந்தும்பு போன்ற நார்களிலும் இது அதிக அளவிலே காணப்படுகின்றது. அடுத்தது கற்கலங்கள் தென்னை, மா போன்ற உட்கனியங்களிலும், கொய்யா, பேரிக்காய் போன்ற பழங்களின் சுற்றுக்கனியத்திலும், பேரிச்சம்பளம் மற்றும் கோப்பி போன்ற வித்துக்களிலும் வித்துறையிலும் கற்கலங்கள் காணப்படும். மாணவர்களே, நாங்கள் பேரிச்சம்பளம் சாப்பிடும் பொழுது பேரிச்சம்பளம் மென்மையானதாக இருக்கப்படும். ஆனால் இந்த பேரிச்சம்பளம் வித்தை எங்களால் இலகுவாக கடிக்க முடியாததாக இருக்கும். அதேபோல் தேங்காய் கனியத்தையும் எங்களால், அதாவது தேங்காய் ஓடு என சொல்லுவோம், அதையும் நாங்கள் இலகுவாக கடிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவை வல்லுறுக்கல விடயங்களால் ஆக்கப்பட்டது. வல்லுறுக்கல விடயங்கள் முதற்சுவருக்கு மேலதிகமாக துணைச்சுவரையும் கொண்டு காணப்படும். அவை முதற்சுவர் துணைச்சுவர்களை கொண்டிருப்பதனால் அங்கே வன்மையானதாக காணப்படும். எங்களால் இலகுவாக கடிக்க முடியாமல் காணப்படுகின்றது. வல்லுறுக்கல விடயத்தின் தொழிலாக தாவரத்தில் தாங்கும் தொழிலை மேற்கொள்கின்ற தாவரங்களில் தாங்கும் தொழிலை மேற்கொள்கின்றது இந்த வல்லுறுக்கல விடயமாகும். ஆவி மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் பிரியிலியம் நிலையத்துக்கான வேறுபாடு பற்றி ஆராயலாம். அதுக்கு முன் நாங்கள் இப்போது தாவரங்களில் இலையம் என்றால் என்ன, இலையங்கள் 2 வகைப்படும். நிலை இலையம், அடுத்தது பிரி இலையம். நிலை இலையங்கள் என்றால் என்ன, பிரி இலையம் என்றால் என்ன என்று பார்த்தோம். நிலையிலம் இப்போது பிரி இலையத்துக்கும் நிலை இலையத்துக்கும் ஆன வேறுபாடு என்ன என்றால், தொழில்களை, அதாவது தொழில்களை செய்வன வியத்தம் அடையவில்லை. குறித்த தொழிலுக்காக வியத்தம் அடையாத கூட்டமாக நாங்கள் பிரி இலையத்தை சொல்லலாம். ஆனால் நிலை இலையம் குறித்த தொழிலை ஆற்றுவதற்காக என்னது வியத்தம் அடைந்ததாக காணப்படும். குறித்த தொழிலை ஆற்றுவதற்காக வியத்தம் அடையாதது பிரி இலையம், குறித்த தொழிலை ஆற்றுவதற்கென வியத்தம் அடைந்தது நிலை இலையமாகும். பிரிவிலையம் பிரிவடையும் தன்மை கொண்டு கலங்கள் தொடர்ச்சியாக முனைப்பான கரு காணப்படும். அங்கே கலத்தொழிலற்றது. இங்கு இளையிரு பிரிவென்ற பிரிவின் மூலம் தொடர்ச்சியாக கலப்பிரிவுக்கு உட்பட்டு கொண்டு இருக்கும். ஆனால் நிலை இலையம் தொடர்ச்சியாக கலப்பிரிவுக்கு உட்படாது. பிரிவடைவின் தன்மை அற்றவையாவை. தாவரங்களில் பிரிவிலையம் நிலை இலையங்கள் என 2 வகைப்படுத்தல், அவற்றுக்கிடையான வேறுபாடுகள் பற்றியும் நாங்கள் ஆராய்ந்தோம். மாணவர்களே, மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.